தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ், மாமன்னர் அலெக்சாண்டர் இருவரும் ஆசான் மாணவன் உறவுக்காரர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். சாக்ரட்டிஸ் கேட்டார், மாவீரனே, உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? தெரியவில்லையே, இன்னும் நான் மதிப்பு போட்டு பார்க்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா? இப்படி கேட்டவரிடம் சொன்னார், தெரியும். உன் சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 திராக்கிம், அதாவது 20 பைசாதான். கோபப்பட்டு போனார் மாமன்னர். எப்படி சொல்கிறீர்கள்? கோபப்படாதீர்கள் மாமன்னா. நீங்கள் ஒரு பாலைவனத்தில் வழி தவறி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கடுமையான தாகத்தால் அங்கே செத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாள் கணக்காக. அப்போது அங்கு நான் ஒரு ஒட்டகத்தில் வருகிறேன் தண்ணீரோடு. நீங்கள் தண்ணீர் கேட்டு நிற்கிறீர்கள், மன்றாடுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் சாம்ராஜ்யத்தில் பாதியை தந்தால்தான் ஒரு குவளை தண்ணீர் தருவேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? யோசித்து சொன்னார் அலெக்ஸ். அத்தகைய சூழலிலே கேட்டதை கொடுத்துவிட்டு ஒரு குவளை தண்ணீரை ஆவலாய் வாங்கி குடிப்பேன், தாகத்தை தணித்துக் கொள்வேன், சாவிலிருந்து தப்பிப்பேன். இப்போது சவடாலாக சொன்னார் சாக்ரட்டிஸ், ஒரு குவளை தண்ணீரின் மதிப்பு 10 காசுதான். அப்படியானால் உங்கள் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தின் மதிப்பு வெறும் 20 காசுகள் தானே? சொத்துக்களை எல்லாம் சொத்தையாக்கி விடுகிறதே இந்த சாவு. இவ்வுலக சொத்துக்களை வைத்து அவ்வுலகை சொந்தமாக்கிக் கொள்பவரே சொகுசான மனிதர். நீ செத்த பின்பும் வாழ்வதுதானே உண்மையான சொத்து.